இரவு நேரம். பெரிய வீடு முழுவதும் அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த வீட்டின் மேல் மாடியில் வசித்தார்கள் கண்ணன் மற்றும் மீனா. அவர்களுக்கு எல்லாம் இருந்தது: பணம், வசதி, அழகு. ஆனால் ஒரு சத்தம் மட்டும் இல்லாதது: குழந்தையின் சிரிப்பு. அதே வீட்டின் கீழ்மாடியில் ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்தது. மணி, அவனது மனைவி மல்லி, 6 குழந்தைகள், ஒரு பாட்டி, இன்னும் ஒரு பசியான நாய். அவர்களின் வீடு சிறியது, ஆனால் மனம் பெரியது. இரவு நேரம் கடந்து கொண்டிருந்தது. மீனா தூங்க முயன்றாள். ஆனால் கீழே இருந்து வரும் சத்தம் அவளின் மனதை குழப்பியது. குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். நாய் குரைத்தது. பாட்டி இருமினாள். அமைதியின்மை மேல் மாடி வரை வந்து சேர்ந்தது. கீழ்மாடியில் மல்லி தாய்மையின் இதயத்துடன் போராடிக் கொண்டிருந்தாள். அவளிடம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவள் தன் பஞ்சில் தாய்ப்பாலை நனைத்து குட்டிகளுக்கு ஊற்றினாள். அவர்களின் பசி அடங்கியது. அழுகை நின்றது. நாய் கூட அமைதியாக படுத்தது. மேல் மாடியில் மீனா கண்களை மூடினாள். அவள் மனம் மெதுவாக இலகுவாயிற்று. அந்த அமைதியில் அவளுக்கு தோன்றியது: கீழே குழந்தைகள் சிரிப்பது போல. இரவு முழுவதும் வீடு அமைதியாயிருந்தது. ஒரு புறம் நாய் குரைத்தது, மறுபுறம் ஒருவர் குரட்டை விட்டார். ஆனால் அந்த இரண்டிலும் ஒரு சமாதானம் இருந்தது. வாழ்க்கையின் ஒலி கீழ்மாடியிலும் மேல் மாடியிலும் ஒன்றுதான்.